இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா நீங்க வெற்றியாளர்களா உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு போறப்போ அங்க பூங்காக்கள் பயணங்கள்னு பொது இடங்கள்ல நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போறதை நான் பார்ப்பது உண்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க அந்த நிலைமை இல்லை. இது மாறணும். உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழினத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும். போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். இங்கிருந்து நாம முன்னாடி தான் போகணும். யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது. அதனால தினமும் 1 மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் டைமை புக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதிய எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க. எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும். எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க. அதுக்கு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலும் செய்திகளையும் பரப்பக்கூடியவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, சென்னையிலையும் சுற்றுப்புற மாவட்டங்களையும் இருக்கிறவங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க. விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளோடு வாங்க. குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க. புத்தக கண்காட்சிகள் என்பது எழுத்தாளருக்கு மட்டுமானதல்ல, அனைவருக்கும் சொந்தம். வாசிப்பு பழக்கம் வளரவும், சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தவும், படைப்புகளை ஊக்குவிக்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.